பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அசுர வீரர்களே, தூக்குங்கள் இவனை தூக்கிச் சென்று எனது தந்தையின் முன்னே கொண்டு நிறுத்துங்கள். இவரை தூக்க முடியவில்லை இளவரசே. தள்ளி பொங்கல். இந்திரஜித்தின் வெற்றி சின்னத்தை இலங்கேஸ்வரனுக்கு நானே பரிசளிக்கிறேன். பூமிநாதன் மேல் கை வைத்தால் பூமியோடு புதைந்து போவாய் மேகநாதா. இவர் ஒருவரே பூமியை தன் பலத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடியவர். உன்னை போன்ற பாவிகளின் கைகளால் தூக்க முடியாது. மேகநாதனால் முடியுமா? நாகநாதனை தாங்கிட வாயுதேவன் மைந்தன் வந்தனன் இளையவனை தாங்கிச் சென்றனன். அனுமானே, அனுமானே, என்ன நேர்ந்தது? அனுமானே, வீர திருமகன் லக்ஷ்மணனுக்கு என்ன நேர்ந்தது? ஆபத்து நேர்ந்து விட்டது சுக்ரீவ மன்னா, ஆபத்து நேர்ந்து விட்டது. லக்ஷ்மணா, என்ன ஆயிற்று லக்ஷ்மணனுக்கு? லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, என்னவாயிற்று? அனுமான், என் லக்ஷ்மணன் எப்பொழுதும் என் முன் சிரித்துக் கொண்டே இருப்பானே, இன்று என் முன்னால் மயங்கி கிடக்கிறானே, என்ன நேர்ந்தது? பிரபு, யுத்தம் செய்த போது மயங்கி விட்டார். அதிலிருந்து இந்த நிலைமையில் தான் இருக்கிறார். ஏன் ஹனுமான், என்ன காரணம்? இந்த உலகத்தில் அப்படி எந்த சக்தி இருக்கிறது லக்ஷ்மணனை செயலிழக்கச் செய்யும்படி? இது என்ன அசுரர்களின் மாய வேலையா? அயோத்தி மன்னா, இது வெறும் அசுர சக்தி அல்ல. மேகநாதன் தனது சக்தியால் அற்புத சக்தி ஒன்றை பிரயோகித்துள்ளார். கடுமையான தவத்தினால் ராவணனின் மகன் இந்த பிராணகாந்த சக்தியை பெற்றான். வேறு வழியே இல்லாத போது அவன் சில நேரங்களில் இந்த சக்தியை பயன்படுத்துவான். உடலிலே அந்த சக்தியின் விஷம் தாக்கியதும் யமனின் பாசக்கயிற்றிலும் உயிர் போகாது. ஆனால் இந்த வாளின் சக்தியிலிருந்து தப்பிப்பது முடியாத ஒன்று. இல்லை, இல்லை லக்ஷ்மணா, இல்லை லக்ஷ்மணா, இல்லை. தம்பி, தம்பி, நீ நீ இதற்காகவா என்னோடு வனத்திற்கு வந்தாய்? உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வந்தால் பூமியை வெடிக்கும். இந்த ராமனும் அதில் புதைந்து விடுவான்.
தந்தையே, லக்ஷ்மணனை மரணத்தின் மடியிலே சேர்த்து விட்டேன். இனி ராமனின் தலையை கொய்து தங்களின் பாதங்களிலே சேர்த்து விடுவேன். பிறகுதான் மனதின் நெருப்பு அமைதி அடையும். இந்திரஜித், நீ எதிலும் வெற்றி அடைவாய். லக்ஷ்மணனை அழித்தவனே நீ வாழ்க. அயோத்தியின் வருங்கால மன்னனே நீ வாழ்க. மிகவும் நன்றி வீரமைந்தா இந்திரஜித். நீ எதிரியின் தோல்வி செய்தியை சொல்லி இலங்கையின் சேனையிலே ஒரு புதிய ஒளியை ஏற்றி வைத்துள்ளாய். தோல்வி மேல் தோல்வி கண்ட நாம் உன்னால் வெற்றி பாதையிலே செல்லுகின்றோம். இலங்கை என்றுமே உன்னால் பெருமை அடையும். நான் உன்னை அதற்காக பாராட்டுகிறேன். பாராட்டுவதற்கு இன்னும் சரியான நேரம் வரவில்லை. பாராட்டுவதற்கு ஒரு நாள் வரும். அந்த நாளில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பகைவர்களையும் அழித்து இலங்கைக்கு வெற்றியை தருவேன். ராமனின் தலையை வெட்டி இலங்கையின் முக்கிய வாயிலிலே நிறுத்தி என்னுடைய மாமா கும்பகர்ணனின் நெஞ்சிலே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பினை குளிர வைப்பேன். அந்த நாளில் அனைத்து திசைகளிலும் இலங்கையின் வெற்றியை வீர முழக்கமிடுங்கள். தந்தையே, இலங்கேஸ்வரனுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். பூமி, ஆகாயம், பாதாளம் இலங்கையின் வெற்றி முழக்கத்தை எதிரொலிக்கப் போகிறது. இன்று வெற்றியிலே ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது. அந்த லக்ஷ்மணனின் மடிந்த உடலை தங்களின் காலடியிலே பரிசளிக்க முடியவில்லை. கொண்டு வரும் சமயத்திலே அந்த மதிகட்ட ஹனுமான் இடையிலே வந்து விட்டான். அவனை தூக்கிச் சென்று விட்டான். போகட்டும், விட்டுவிடும் ஐந்தா. செத்த உடலை எடுத்து வந்து என்ன செய்வது? செத்த உடல் அவசகனமானது. எதிரிகளிடத்தில் தான் அது இருக்க வேண்டும். ராமனும் அதை காணட்டும். விரைவிலே அவனுக்கு இது போன்ற முடிவு நேரும் என்று அவனும் தன்னுடைய சகோதரனின் செத்த உடலை தூக்கிக் கொண்டு அழட்டும். தந்தையே, இன்று ராமன் தனது சகோதரனின் துர்மரணத்தைக் கண்டு அழுவான். ஆனால் நான் செய்த சபதம் தெரியுமா? நான் அந்த ரகுவம்சத்தையே நிர்மூலமாக்கும் சபதம் எடுத்துள்ளேன். ராமன் கடல் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு வந்தான் அல்லவா? நான் ராமனின் சேனையின் ஒவ்வொரு வீரனையும் கொன்று அவர்களுடைய மடிந்த உடல்களை அயோத்திக்கு அனுப்பி வைப்பேன். அதிலே ராமனின் உடலையும் அனுப்பி வைத்து இலங்கைக்கு வெற்றி மாலையோடு வீர முழக்கமிட்டு நான் அயோத்திக்குள்ள நுழைவேன். மைந்தா இந்திரஜித், வீரன் என்றும் செய்து காட்ட வேண்டும். அதற்கு முன்னே தன் வாயால் அதை பற்றி பேசுவதில்லை. இல்லை மால்யவான் அவர்களே, நம்முடைய இந்திரஜித் எப்பொழுதும் ஒன்றை பற்றியே சபதம் செய்தான், அதை செய்தும் காட்டிவிட்டான். ஏ ரகுவம்சத்தை வெல்லும் அயோத்தியின் வருங்கால மன்னா, எனக்கு உன்னுடைய வெற்றியின் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறது. ஏ வீரத்திலகவே இந்திரஜித், ராமன் இறந்து விட்ட பிறகு நான் உன்னை அயோத்தியின் ராஜசிம்மாசனத்தில் அமர வைத்து எமது கைகளா ராஜதிலகம் இடுவேன் உனக்கு. பிரதிகாரி, நமது ஒற்றர்களுக்கான இடு. லக்ஷ்மணனின் நிலை பற்றி நொடிக்கு நொடி தகவல்கள் எமக்கு வந்து சேர வேண்டும். இதையும் நகரத்திலே அறிவித்து விடு. இலங்கை வாசிகள் தம்முடைய இளவரசனின் வெற்றியை கொண்டாடும்படி. அதன் பிறகு லக்ஷ்மணின் மரணம் பற்றிய செய்தி கிடைத்ததும் அங்கொலி எழுப்புங்கள் உலகம் முழுவதும் கேட்கும்படி. இதனால் சீதையும் இந்த சுப செய்தியை கேட்கட்டும். செல்.